இங்கே அம்மா அவர்களின் திருவுருவப் படத்தை நமது கூட்டணியின் சார்பாக புரட்சி தலைவரின் திருவுருவப் படத்தை நமது விக்கிரவாண்டி வெற்றி வேட்பாளருக்கு ஆதரவாக போஸ்டர்களிலே பேனர்களிலே வைத்திருப்பதை சிலர் அதற்கு எதிராக பேசி வருகிறார்கள். காரணம், அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். 96 தேர்தலுக்கு பிறகு அம்மா அவர்கள் அந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியாமல் போன பிறகு திமுகவின் அடக்குமுறையால் எத்தனையோ வழக்குகளை எல்லாம் அன்றைக்கு சந்தித்து வந்த பொழுது 98 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களை பிரதமராக்குவதற்காக தமிழ்நாட்டிலே அமைந்த கூட்டணியிலே அன்றைக்கு அம்மாவின் கரத்தை வலுப்படுத்துவதற்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் அம்மா அவர்களோடு கரம் கோர்த்து தமிழ்நாட்டிலே அந்த அணி அன்றைக்கு 23 தொகுதிகளிலே நாம் மாபெரும் வெற்றி பெற்றோம். அதுபோல 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் பொழுது சமூக நீதி காவலர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவருடைய அன்பு மகனாகிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்பொழுது நேரடி அரசியலுக்கு வராத பொழுது அன்றைக்கு எங்களை சந்தித்து அந்த கூட்டணியை அன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே இருந்த திமுகவின் கண்ணிலே மண்ணை தூவிவிட்டு அன்றைக்கு அந்த கூட்டணி அமைப்பதற்கு பெரிதும் முயற்சி செய்தார். அந்த தேர்தலிலே ஐயா மூப்பனார் அவர்கள் நம்மோடு கூட்டணியிலே இருந்தார்கள். அந்த கூட்டணி அம்மா அவர்களின் அமைத்த 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற அன்றைக்கு காரணமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அதுபோல அன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலே மத்திய அமைச்சராக இருந்த நமது அன்பு சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த பதவியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு 2009 பாராளுமன்ற தேர்தலிலே அம்மா அவர்களுடன் கூட்டணி அமைத்தவர். அவர்களுக்கு இல்லாத உரிமையும் தகுதியும் வேறு யாருக்குமே இல்லை என்பதை இந்த மேடையிலிருந்து நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகின்றேன்.